வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதவங்களும் வீட்டு அரிசியில் எப்படி சிக்கன் பிரியாணி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனைஸ் எது இருக்கோ போட்டுக்கோங்க. அது கூட நல்லா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்குது பாருங்கள். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. பிரியாணி பவுடர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா சேர்த்து நான் குக்கரில் போடலை, நார்மலான பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக விட்டுறேன். பாருங்கள், 75% 10 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாழை இலை இருக்குங்களா, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து நல்லா மூடி வச்சுருங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வாழை இலையை நல்லா போட்டு ஃபுல்லாக சாதத்தில் கவர் பண்ணிவிடுங்க. இப்போ சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது நல்லா வெயிட்டு அந்த மேலே வச்சுடுங்க. வச்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம திறந்து பாருங்கள். இலையை எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க, உடையாது. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.